என்னடா படம் நல்லா இருக்கும் மயிரா இருக்கும்னு சொன்ன மயிர் மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நம்பினேன் நல்லா இருக்கும்னு. தலைவலி வந்தது தான் மிச்சம் படம் பார்த்துட்டு இருந்து. இதை இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் போட்டு காமிச்சேன்னா, இவன் வந்து தீவிர சூர்யா ரசிகன். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி இதை சொல்லி தான் இதை ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி வேணாலும் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு மார்வல் சீரியஸ் MCU மாதிரி பல படத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா தான் இந்த படம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவதார், எக்ஸ்மேன், த ஃபால் காய், இந்த ராயன் கோஸ்லிங்கோடது, அது சிறுத்தை, 7ஆம் அறிவு, லயன் கிங்கு, பாகுபலி, வேறு எதுவும் படம் இருக்கா, தி ரெவனண்ட், இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா படம் புரியும். என்னடா ஃபால்காயெல்லாம் எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இருக்குது அந்த படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ படத்தை பார்த்து எடுத்தீங்க, அதையாச்சும் ஒழுங்காக எடுத்துருக்கிறீங்களாடா? தெய்வ ஏன்டா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த ஃபேக் ப்ரொமோஷனை நிறுத்துங்கடா. ஃபேக் ப்ரொமோஷனை நிறுத்துனீங்கனாலே கொஞ்சமாச்சும் படம் ஓடும். என்னென்னா, அந்த அடிக்கிறத கொஞ்சமாக அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதே மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன் இல்லாததை தருவேன் என்று சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ் நாட்டிலேயே வந்து வீடியோ மீம்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. அது என்ன படம்னு சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பீஸ் ஆஃப் ஷிட்டுக்கு வருவோம். இந்த புக் மை ஷோ இதெல்லாம் அந்த புக் பண்ணுறோம்ல, அதுலலாம் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைங்கடா. இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு செய்து பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 20 ரூபா டிக்கெட்டு சேர்த்து வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. படத்துக்குள்ளே போய் உட்காந்தோமா, ஓ வருதுடா, ஓகே சாங் வருது, படத்தை ஓட்டிடலாம், ஓட்டு ஃபைட்டு வருது, தேவையில்லாத ஃபைட்டு, ஓட்டு. அந்த மாதிரி இந்த படத்தை முற்றிலும் பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு 20 நிமிஷம் பாட்டும் ஃபைட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து என்னை கேட்டால் ஒரு 8-9 நிமிஷம் ஓடுண்டா படம். நீ தேட்டருக்குள்ளே போவ, ஓகே சூர்யா நான் பார்த்தாச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. இதையும் நம்ம வந்து நல்ல விஷயங்கள்லாம் கடைசியாக தான் வைக்கணும், அதையும் கடைசியாக வைக்கிறேன். இதில் என்னன்னா, கங்குவா வந்தா அப்படி, கங்குவா வந்தா இப்படி, கங்குவா அப்படி, அது இப்படி. கங்குவா என்னடா வந்தா என்ன கொட்டை காணாம விடுமா, இல்லை கொட்டையை அறுத்திட்டு விடுவானா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஜான்விக்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து ஜான்விக் பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ சீன்ஸை காட்டுவாங்க, எந்த மாதிரி பெரிய ஆளுங்கிறதையும் படத்துலையே தெரியும். அப்போ சொல்லுவாங்க, ஜான்விக் கிட்ட வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போதே நல்லாயிருக்கும். கங்குவா அப்படி, கங்குவா வந்தா இப்படி, கங்குவா அது இது. யார்ரா கங்குவா முதல்ல? அவனுக்கு என்னடா வந்து இந்த வளரும் ஆர்க், அது பேர் என்ன, அதான் இந்த கங்குவாக்குன்னு ஒரு ஆர்க் இருக்கும்ல, அது மாதிரிலாம் கிடையாது. கங்குவா வந்து பெரிய ஆள். அது ஏன் பெரிய ஆளுன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. கங்குவா பெரிய ஆள்ரா மயிறு, அவ்வளோதான், நீ அதை ஒத்துக்க. கங்குவான்னு பேரை சொன்னாலே எல்லாம் வந்து அப்படியே ஜம்ப் அடித்து பின்னாடி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், கங்குவா வந்து படம் ஃபுல்லாக அப்படி கத்துவார், ஆன்னு. பரவாயில்ல, சிவா வந்து இந்த ஆனிமே ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புலன்னு நினைக்கிறேன். அந்த ஆரா அப்படின்லாம், அவன் வந்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் வந்துக்கிட்டு இருக்கும் போல் பின்னாடி பாரு, அவனுக்கு பின்னாடி வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ அவன் வந்து இந்த கிளானை சேர்ந்தவன், அவன் பக்கத்தில் போகாதீங்க, டக்குன்னு நம்ம ஐ கான்டாக்ட் பண்ணோடனே 10 பேர் பறந்து போயிடுவாங்க. சூர்யா வந்து சண்டை போடுறத விட அப்படி எதிரியை பார்த்து எப்படின்னா போதும், எல்லாம் ஒரு 5 அடி பின்னாடி போய் நின்றுடுவாங்க. இன்னும் ஒன்று, இது ஒரு நல்ல ஹிண்ட்டாக எடுத்துக்க இந்த படத்துலேருந்து. இந்த கிங்ஸ்லி இந்த மாதிரி காமெடியன்ஸ் இருந்தாங்கன்னா, அந்த படத்தை நீ வந்து முற்றிலுமாக தவிர்த்தினா நீ வந்து நல்ல படங்களை போய் பார்க்கலாம். இன்னைக்கு அதை மறந்துட்டேன் பாரு. மொத்தம் வந்து 2 இன்ட்ரோ வருது நம்ம தலைவருக்கு. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து நான் வந்து தேட்டர்லேயே சிரிக்கிறேன், பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க ஏன்டா சிரிக்கிறேன் அப்படின்னு. பார்த்தா இன்ட்ரோ வந்து வரைகிறாரு, அப்படியே ட்ராப் பண்ணி வரைகிறாரு. நான் ஒரு செகண்ட் பார்க்குறேன், என்னடா அது சிவாவை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் டேரக்டர் சிவா அப்படின்னு பார்த்தா அது சூர்யா. செகண்ட் இன்ட்ரோவில் போய் பார்த்தா, செகண்ட் இன்ட்ரோ வந்து யோகி பாபு ஒரு ஆள் கொடுத்த இன்ட்ரோவை அங்கே 100 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க. அதுதான் செகண்ட் இன்ட்ரோ. என்ன பிரச்சனை அப்படின்னா, கங்குவா பெரிய ஆளு அப்படிங்கிறத 1000 வருஷம், இப்போ 2 டைம் பீரியட் படம் அது இப்போ கொடுத்தாங்கன்னா ஓகே, இந்த வருஷத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கங்குவா பெரிய ஆளு தான்.
கங்கோ அப்படிடா, கங்கோ இப்படிடா, கங்கோ வந்தான் அவனை பிடுங்கி தின்னுட்டு போயிடுவான் எல்லாத்தையும் கொண்டு. அது மாதிரி ஏன் கங்குவா பெரிய ஆள் அப்படின்னா, ஏன்னா கங்குவா பெரிய ஆள், முடிஞ்சு போச்சு. சரி, படம் ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் விட்டு தள்ளு. படம் ஏன் நல்லா இல்லை, ஒரு பையன் இருக்கான்டா, அந்த பையனை வந்து அந்த பையன் சரி கதையை ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான் கதை. அந்த வாக்கை காப்பாற்றணும், இதுதான் கதையோட கோர். அங்கே அந்த ஒரு பையன் இருக்கான் பாரு, அவன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்து அந்த சில்லறை வேலைகள்லாம் பார்க்க முடியாமல் உனக்கே தோணிடும், யாரா இவன் இந்த போட்டு தள்ளுங்கடா அவனை மயிர் மாதிரி, அந்த அளவுக்கு டென்ஷன் ஏற்றுற மாதிரி ஒரு 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 கேரக்டர் அவன். இது ஒன்று. அது 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 ஒரு ஸ்டெடியான கேரக்டராக நிற்கலையா, வில்லன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க. வில்லன்னா யாரு? இந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்லை. இல்லைன்னா கெட்டது செய்கிறவன் வந்து ஹீரோவா பாதிக்கப்படுற அளவுக்கு கெட்டது செய்கிறவன். இங்கே வில்லன் எப்படி தெரியுமா இல்லையா, என்ன வில்லனாக இருக்கியா? கண்டிப்பாக சார் வில்லனாக இருக்கேன். வாங்க, என்ன எதனால் வில்லனாக இருக்கேன் அப்படின்னு கேட்டால், உனக்கு வில்லனாக இருக்க எதுவும் பெரிய கதை கிடையாது, கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ உங்கள் கிளானில் உள்ள உங்கள் பெரியப்பாவையோ சித்தப்பாவையோ உங்கள் அம்மாவையோ யாரையோ போட்டு தள்ளிட்டாங்க கங்குவா, அதனால் நம்மளுக்கு அவனுக்கு செட் ஆகாது, இவ்வளோ தான் பேக் ஸ்டோரி. இதை வந்து சொல்லி கூட காமிக்க மாட்டோம், விஷுவலாகவும் காமிக்க மாட்டோம். நீ வா சும்மா சண்டை போடு, சும்மா பார்த்துக்கலாம், க்ரீன் ஸ்க்ரீனை வைக்கிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், இன்னும் ஒரு விஎஃப்எக்ஸ் பறவை வச்சுருக்கோம், லியோவில் கொண்டுட்டு வந்த மாதிரி அதை இங்கேயும் நடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுதான் இது கொஞ்சம் இன்டலெக்சுவலாக நான் பேசுகிறேன்னா இந்த இடத்துல தான். கதை நிற்கணும்னா வில்லன் நிற்கணும் முதல்ல. வில்லனுக்கு பேக் ஸ்டோரி என்னன்னு கேட்டால், எங்கள் பெரியப்பாவோட தித்தப்பா கொண்டுட்டான், அதுக்கு முன்னாடி எங்களுக்கும் அவனுக்கும் அந்த கிளானுக்கும் அந்த கிளான் இல்லைன்னு விஷுவலாக காட்டுங்கடா. காட்டுறதுன்னா உண்மையாகவே நம்மளுக்கு கொந்தளிக்கணும், வில்லன் வந்து இவ்வளோ கடுப்பாகிறான்னா இந்தளவுக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து டிஎஸ்பியோட சாங்ஸ் இல்லை ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. இனிமே அந்த பாட்டு வந்து நம்ம மாரியம்மன் கோயிலில் இதிலெல்லாம் அங்கே போட்டுக்கலாம். ஒரு பாட்டு இருக்குது, அது மட்டும்தான் டிஎஸ்பி. அந்த பாட்டு உண்மையாகவே கொஞ்சம் அந்த பாட்டு கோயிலெல்லாம் நம்ம திருவிழா டயத்தில் போட்டுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளோதான்ப்பா. அது ஒரு நல்ல விஷயம். சொல்ல மறந்துட்டேன், எந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் கம்யூனிட்டியில் வந்து வீடியோ மீம்ஸ் வந்து மிகப்பெரிய உருவகம் எடுத்துச்சுன்னா அஞ்சான் படத்துக்கு அப்புறம். எனக்கு இன்னமும் அந்த மீமும் ஞாபகம் இருக்குது. அந்த மீம்லாம் கிடைக்குமான்னு தெரிலடா, அது பல வருஷத்து வீடியோ மீம்ஸ். அது அன்னைக்கு பார்க்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு மீம் பார்க்குறேன். ஒரு ட்ரோல், ஒரு படத்தை டெம்ப்ளேட் மீமா இல்லாமல் வீடியோ மீமா வந்த ஒரு ட்ரோல். எதனாலன்னா இந்த ஃபேக் ப்ரொமோஷன், இந்த ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சில் இந்த மாதிரி லிங்குசாமி கொடுத்த சம்பவத்தினால அது நடந்துச்சு. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ நான் பண்ணுற படம் அடுத்து வந்து சூர்யா கூட நான் சொன்னேன், இதுவரை கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசாக இறக்கணும்னு நினச்சிருக்கேன். அவ்வளோதான்ப்பா இது. அப்புறம் நாளைக்கு காலையில் மைக் டைசன் விசஸ் இது ஜேக் பாலோட பாக்ஸிங் மேட்ச்சு. மைக் டைசனோட ப்ரைமில் தான் நம்ம மைக் டைசனை பார்க்க முடியல. பட் வந்து நாளைக்காச்சும் ட்ரை பண்ணுவோம். ரிக்கடாக ஸ்டேஜாக இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். மைக் டைசன் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது வந்து ஸ்டேஜாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். யாரும் அந்த மாதிரி பாக்ஸிங் எடுத்து இருந்தீங்கன்னா நாளைக்கு காலைல 6:30க்குன்னு நினைக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, போய் ஜாலியாக பாரு. அப்புறம் என்ன போயிட்டு வரேன்.